வெளியிட்டாக்கணும்னு வச்சு கெடு விதிச்சுட்டான். காவேரி தண்ணீர் பிரச்சனை வந்தது. கருணாநிதி காவிரி கரையில பிறந்தவன், காவிரி தண்ணீரை குடிச்சு வளர்ந்தவன், காவிரி கரையில நாதஸ்வரம் ஊதினவன், தமிழ் அடிச்சவன். நான் கேட்கிறேன், இப்ப காவிரி தண்ணீர் பிரச்சனை வந்தால நீ முதலமைச்சரா இருந்த, நீ அப்ப என்ன செய்த? நாங்க எல்லாம் திமுகவில் இருக்கிற காலத்துல அன்னைக்கு முரசொலி மாறனுக்கு மகன் கலாநிதி மாற, இந்த கார்பரேட் தாதா, அந்த பையனுக்கு கல்யாணம் சென்னையில, நான் எல்லாம் அப்ப கலந்துகிட்டேன். அதுல கருணாநிதி பேசுறான், காவேரி கர்நாடகத்தில் இருந்து வந்து விட்டாள், இனிமேல் காவேரியை பற்றி கவலை இல்லைங்கிறான். அந்த பொண்ணுக்கு பேரு காவேரி, அவருக்கு ஊரு காவேரி. தமிழ்நாட்டு மக்களுடைய உயிர் பிரச்சனையா வீட்டுக்கு வந்த மருமகளோடு பொருத்தனம். அதுக்கு பிறகு கர்நாடக மாநில முதலமைச்சர் அந்த கல்யாண வீட்டுல பேசுறான், SR பொம்மை சொல்லுறான், காவேரியை தந்து விட்டோம், இனிமேல் காவேரி குறித்து நீங்கள் எங்களிடத்தில் எதுவும் கேட்கக்கூடாதுங்கிறாங்க. ஆந்திர சம்பத்தி விரிவாக்கத்தில் கேட்கிறேன், அந்த காவேரியை நாங்கள் பயன்படுத்தலாமா? அது எங்கள் பாசனத்துக்கு உதவுமா? தமிழ்நாட்டு மக்களுடைய உயிர் பிரச்சனை எப்படி கொச்சப்படுத்துறீ? நீ முதலமைச்சராக இருந்த காலத்திலும் சரி, முதலமைச்சராக இல்லாத காலகட்டத்திலும் சரி, காவேரி தண்ணீர் பிரச்சனைக்காக நீ எடுத்த நடவடிக்கை என்ன? தமிழ்நாட்டு மக்களினுடைய தண்ணீர் ஆதாரத்திற்கு இன்றைக்கு தலைநகர் சென்னைக்கு தெலுங்கு கங்கை திட்டத்தை கொண்டு வந்த தலைவன் மக்கள் திலகம் எம்ஜிஆர் என்றால், புதிய வீராணம் திட்டத்தை கொண்டு வந்து தலைநகர் சென்னை மக்களின் தாகம் தணித்தவர் எங்கள் தங்க தலைவி புரட்சி தலைவி அம்மா அவர்கள். சொல்லு, நீ குழாயை பதிச்சு அதில் குடியிருந்தான். எங்க இருந்து? சிதம்பரத்தில் இருந்து செங்கல்பட்டு வரைக்கும் குழாய், அதுல ஆட்கள் குடியிருந்தான். கர்நாடக வீராணம் திட்டம், புதிய வீராணம் திட்டம் சாத்தியமில்லைன்னா அம்மா சாத்தியப்படுத்தி காட்டுகிறேன். 800 கோடி ரூபாயை ஒதுக்கி புதிய வீராணம் திட்டத்தை கொண்டு வந்து தண்ணீராரியா போயிட்டு இருந்த தலைநகர் சென்னையில தாராளமாக தண்ணீர் கிடைக்கிறது என்றால் தெலுங்கு கங்கை திட்டம் மக்கள் திலகம் எம்ஜிஆர் தந்தது, புதிய வீராணம் திட்டம் அம்மா தந்தது. நீ என்ன செய்தேன்னு சொல்லு. உன் குடும்பத்தை பூரா உச்சத்துல போட்டு நீ வச்ச காவிரி தண்ணீர் பிரச்சனைக்கு அன்னைக்கு நீ எந்த ஒரு துரும்ப தூக்கி போடல. அன்னைக்கு தமிழ்நாட்டை சார்ந்த ஒரு தலைவர் காங்கிரசுக்குள்ளே கருணாநிதி கழகத்தை உருவாக்குறான். இந்த சிதம்பரத்தை பத்தி எவனோ ஒரு பையன் புக் எழுதி இருக்கான், இலக்கிய நடராஜன் ஒரு பையன் ஒரு புக் எழுதி அதை வெளியிட்டு இருக்கான், கருணாநிதியை கூப்பிட்டு இருக்கான். அதுல ஒரு தீய 10 கொளுத்து போட்டுட்டான். தீயை எப்படி கொளுத்தி போட்டுட்டான்? இனிமேல் இந்தியாவின் பிரதமர் சேலை கட்டியவர்களா வேட்டி கட்டியவர்களான்னு ஒரு தீய 10 போட்டுட்டான். காங்கிரஸ்காரர் வேட்டியில எரிஞ்சிட்டு கிடக்கு. சில ஆட்கள் இப்படி இருப்பாங்க. சில ஊர்ல குழந்தை பிறந்த உடனே சில பொம்பளை அப்படியே பாத்திரத்துல போவா. பொம்பளைய பார்த்துட்டு இந்த பிள்ளை உன் சாடையும் இல்லை, உன் மாப்பிள்ளை சாடையும் இல்லைன்னு சொல்லி ஒரு தீய கொண்டு அப்படி சிதம்பரத்துக்கு புக்கு போய் இந்தியாவின் பிரதமர் சேலை கட்டியவர்களா வேட்டி கட்டியவர்களான்னு சொல்லி ராகுல் காந்திக்கு இங்க இருந்தே உதவிக்கான். கருணாநிதி வெள்ளத்தில் வந்த குப்பை, கள்ளத்தில் புழுத்த புழு. அவன் இந்த பாவத்தை எப்பவும் செய்துட்டே இருப்பான். அவன் நரகத்துக்கு போனாலும் வெயிட்டிங் லிஸ்ட்ல தான் இருப்பான். எவனுக்கே விருப்பம் இல்லாமல் இந்த நாட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஈட ஜென்மம். என்னதான் ஒரு நன்மை செய்தேன்னு சொல்லு. நான் 3ஆம் தேதி டிசம்பர் 3ஆம் தேதி அண்ணா நகர்ல பேசுறேன். தமிழ்நாட்டினுடைய சுற்றுலாத்துறை அமைச்சர் சகோதரி கோகுலேந்திராவிட்ட கேட்கிறேன், வள்ளுவர் சிலைக்கு ஆபத்து வந்துட்டு அதை பராமரிக்கல, கருணாநிதி ஆர்ப்பாட்டம் அறிவிச்சுட்டே துறை உங்க கையில இருக்கு, என்னமா நடக்குதுன்னு நான் கேட்டேன் கோகுலேந்திராவிட்ட. அவங்க சொன்னாங்க, அப்படியா, எனக்கு நிறைய ஒர்க் லோடு, ஹியூமன் டயர்டு, அப்படியா அறிவிச்சிருக்காங்கம்மா, அதான் உங்ககிட்ட கிளாரிபிகேஷனுக்காக கேட்கிறேன். அப்படியே ஃபைல் டேபிளுக்கு வந்துச்சு, நான் கையெழுத்து போடுறத கொஞ்சம் பராமரிக்க அம்மா நிதி ஒதுக்கிட்டாங்க. நிதி ஒதுக்கினாங்கன்னு தெரிஞ்ச